இந்த மாலை துண்டு இதெல்லாம் வாங்குறது இல்லை நாங்கள். துண்டு துண்டு இப்படியே துண்டு போட்டு தான் நம்மளை கொண்டு போட்டாங்கன்ட்டு. இன வரலாற்றில் ஒரு இக்கட்டான நெருக்கடியான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற இனத்தின் மக்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு நிகழ்வில் கூடி நிற்கிறோம். இந்த காலகட்டங்களில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மனநிலையில் நாம் எல்லோரும் இருந்தோம் என்பதை எண்ணி பார்க்க முடியாது. என்னுடைய அன்பிற்கினிய சகோதரன் உருவாக்கி தந்திருக்கிற இந்த முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம்? இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்து கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்குரிய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்களே, எங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வலியும் வேதனையும் காயங்களையும் தாங்கிக் கொண்டு லட்சியத்தில் உறுதியாக நின்று போராட வேண்டும் என்பதை ஒரு முன்னத்தியராக நின்று உணர்த்தி கொண்டிருக்கிற எங்களின் மதிப்பிற்குரிய ஐயா டிஎஸ்எஸ் மணி அவர்களே, என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முனைவர் ஐயா மனித உரிமை போராளி பால் நியூமன் அவர்களே, மதிப்புரை வழங்கி சென்றிருக்கிற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் எங்கள் ஐயா மணியரசன் அவர்களே, என் அன்பு தம்பி உமர் அவர்களே, என் அன்பிற்கினிய தம்பி செம்பியன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தம்பி விஸ்வநாத் அவர்களே, புத்தகம் வெளிவருவதற்கு பொருளுதவி செய்து எல்லா வழியிலும் துணை நின்ற என் இனிய இளவல் தம்பி அருண் அவர்களே, அண்ணன் அம்பத்தூர் மணி அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒரு சேர கூடியிருக்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த நூல் இது வெளியிடணுங்கிறது ஒரு ஓராண்டு கால போராட்டம். அது ஓராண்டு காலமாக இதை பேசிக்கொண்டே இருந்தோம். அவர் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதை அச்சாக்கி புத்தகமாய் கொண்டு வருவதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் எப்படியாவது புரட்டி செஞ்சிடலான்னு நாங்கள் இருந்தோம். அப்போ பெருத்த வெள்ளச்சேதம் ஏற்பட்டதில் அந்த பல இடங்களில் நிதியை பெற்று மக்களுக்கு உதவுறதுலே சரியாக இருந்துருச்சு. அந்த நேரம் முடியல. இனி இவனை நம்பி பயன் இல்லைன்னு அவர் முடிவு எடுத்துட்டார். அப்போ ஒரு நாள் அலுவலகத்துக்கு வந்து, ஐயா என்ன சொல்லுங்கள், இந்த புத்தகம்னாரு. கொஞ்சம் பொறுங்களை வெளியிட்டு, இல்லை நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னாரு. என்னன்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சம்பாரித்து ஒரு 1/2 கிரவுண்டு இடம் ஒரு இடத்துல வாங்கி போட்டிருக்கேன். சரி, அதுக்கு அதை விற்றுட்டு வெளியிட்டலாம்ட்டார். சரி, நம்மளை ரொம்ப இவர் நம்பிக்கை இழந்துட்டார் போல் இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட இடத்த விற்றுட்டு கூட இந்த புத்தகத்தை கொண்டு வந்துடணும்னு அவருக்கு இருந்த அந்த உறுதி, அந்த நிலைப்பாடு, இந்த நேரத்தில் அவரே சொல்கிறாரு, எனக்கு பேர் உதவியாக இருந்தது தம்பி அருண்னு. அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்படி கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தருக்கும் பின்னாடி பல லட்சம் பேர் நின்று கொண்டிருக்கிறான். அதில் எனக்கு பின்னாடி பல கோடி பேர் நின்று கொண்டிருக்கிறான்.
என்னுடைய சகோதரன் ஏகலைவனை வந்து நான் நிறைய சொல்லணும். இந்த நேர்காணலில் நானும் பங்கேற்றிருக்கிறேன். புதுசாக அவர் எதையும் எழுதிடல, அவருடைய முன்னுரையை தவிர எல்லாமே அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஆளுமைகள், இன்னைக்கு இருக்கிற ஆளுமை மிக்க தலைவர்கள். எங்கள் ஐயா மணியரசன், எங்கள் மாமா திருச்சி வேலுச்சாமி, அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள், அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், ஏன் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்கள், அதுபோல் ஓவியர் புகழேந்தி அவர்கள், இப்படி பல பேருடைய, ஐயா தமிழருவி மணியன் அவர்கள், எல்லாருடைய நேர்காணல் தான் இதில் வந்திருக்கு. அருள் தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்கள், அண்ணன் சுவ வீரபாண்டியன் அவர்கள், அந்த காலகட்டத்தில் அந்தந்த ஆளுமைகளுக்கு இருக்கிற மனநிலையை அது பதிவு செய்து, அந்த போராட்டத்தின் வலியை அவங்க எப்படி உணர்ந்திருந்தாங்க, அது எப்படி வெளிப்படுத்தினாங்கிறதா அந்த புத்தகத்தில் இருக்கு. அது வந்து ஏகலைவனுடைய கருத்து அல்ல, என்னுடைய நேர்காணல் கூட அதில் இருக்குது. என்னுடைய நேர்காணல் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு வருது. அது அப்படி வருது. அந்த தேர்தலை பற்றி தான் அதிகமாக அதில் கேள்வி வச்சிருக்காரு அவர். எனக்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான் ரொம்ப எனக்கு குண்டக கேள்வியெல்லாம் வைப்பார். அது அந்த மாதிரி இருக்குது அதில். இது வந்து ஒரு வழி சுமந்து இருக்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு அதை படிக்கும்போது அந்த 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 சூழல், அன்னைக்கு இருந்த சூழலில் ஒவ்வொரு ஆளுமைகளும் என்ன மனநிலையில் இருந்தானுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அண்ணன் தியாக அவர்கள் எல்லாருமே அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு அதில் ஒன்றே அதில் நம்ம தெளிவு புரிஞ்சுக்கணும். அரசு அது செய்யலை, அன்னைக்கு இருந்த அரசு அதிகாரத்தில் இருந்தது செய்யலை. எல்லாருடைய இதுவும் அந்த அரசுக்கு ஆதரவாக நின்று பேசியவர்கள்ட்ட கூட ஐயா ஏகலைவன் வச்ச கேள்வி, ஏன் இதை நீங்கள் செய்யலை, அப்படி தான் கேள்வியை எழுப்பியிருப்பார். செய்ய முடிகிற இடத்துல இருந்தவங்க செய்யலை. இது ரொம்ப நுட்பமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை தம்பி உமர் கூட பன்னாட்டு அரசியலை தெளிவாக விளக்கி பேசினார். அமெரிக்கா ரஷ்யா எதிரெதிர் நாடாக இருக்குது, பாகிஸ்தான் இந்தியா எதிரெதிர் நாடாக இருக்குது. இந்த நாடுகள் எல்லாமே நமது இன பிரச்சனையில் ஒன்றா நின்றுது. இந்தியாவுக்குள்ள காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதிரெதிராக நிற்குது, திமுக அதிமுக எதிரெதிராக நிற்குது. நம்ம இன பிரச்சனையில் ஒரே கருத்தில் நிற்குது. இதை இந்த அரசியல் தான் ரொம்ப நுட்பமானதுன்னு நான் நினைக்கிறேன். 2G அலைக்கற்றைக்காக 1 மாத காலம் வந்து பாராளுமன்றத்தை முடக்குது பாரதிய ஜனதா. அருகில் ஒரு நாடு, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இனத்தின் சாவு, இனப்படுகொலை அப்படி கூட பார்க்கணும். ஒரு சக மனித சாவுன்னு கூட இங்கே இப்படி ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கு, மனித சாவு நடந்து கொண்டிருக்கு. அதை தடுக்காமல் இந்த அதிகாரம் வந்து அவனுக்கு பணம், பயிற்சி, இராணுவம் எல்லாம் கொடுத்து உதவி கொண்டிருக்கேன்னு ஒரு உறுப்பினர் கூட எழுந்து கேள்வி எழுப்பலை. இப்போ இதே இங்கே வந்து போரை நடத்தும் போது அது அந்த நடத்தி கொண்டிருந்தது இந்தியான்னு சொல்றது தப்பு. இந்தியா அப்படி சொல்லக்கூடாது. இந்தியான்னா 8 கோடி, இங்கே வாழ்கிற 120 கோடி மக்களும் ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அல்ல இந்த போர். இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைமை அப்படிதான் சொல்லணும். இந்தியாவில் இருக்க காங்கிரஸ் கட்சியில கர்நாடகாவில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அல்லது கேரளாவில் இருந்த காங்கிரஸ் எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருந்துச்சா தமிழர்களை போர் நடத்தி கொள்ளுங்கன்னு? அப்படின்னு பார்க்க முடியாது. அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த தலைமை முடிவு பண்ணுது. இதில் தெளிவாக நம்ம பேசணும்னா, வெளிப்படையாக பேசணும்னா, என் கனவை இறந்த அன்னைக்கு பிரபாகரன் உயிர் பரிசா வரணும். இதுதான் ஒப்பந்தம். இதை வந்து நிறைவேற்றுவது அவங்களுடைய வேலை திட்டமாக இருந்தது. சரத் பொன்சேகாவை கூப்பிடுறாங்க, ஃப்ரீ ஹேண்டுன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தி 2 கரமும் கொடுத்து நான் உதவுவேன், இதை நீ செய்யணும். அதுக்கப்புறம் தான் இந்த வேலை நடக்குது. இந்த வேலை நடக்கிற போது நான் எங்கள் அண்ணன் கூட இருக்கேன். நினைக்கிற எல்லா பிள்ளைகளும் அறுத்து போட்ட கோழி துடிக்கிற மாதிரி ஒன்றுமே செய்ய முடியல. எதுக்குன்னா இனி என்ன செய்யலாம்ங்கிறதான் பேச்சு. இப்போ ஒருத்தர் அவர் அப்படி பேசிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாரு. அது ஆக்கப்பூர்வமான வேலை திட்டம் தான் இங்கே ரொம்ப முதன்மையானது.
அதை தான் நான் உங்களுக்கு அன்பாக வேண்டுவேன். ஒரு தேசிய இனத்தின் விடுதலை என்பது சாதாரண இல்லை. அதுலேயும் தலைவரே சொல்லியிருக்கிறாரு, எல்லோராலும் கைவிடப்பட்ட, நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவு கரம் நீட்டவோ ஆள் இல்லாத தனித்து விடப்பட்ட தேசிய இனத்தின் மக்கள், அதுவும் அடிமை தேசிய இனத்தின் மக்கள். நம்மளை கொன்றொழித்த சிங்களனுக்காக பேசுறதுக்கு எவ்வளவு நாடுகள் இருக்கு. தம்பி உமர் கூட பட்டியலிட்டு சொன்னான், அந்த நாடு இந்த எல்லா நாடுகளும். அவனே சொல்றான், 20 நாடுகளின் துணை கொண்டுதான் நான் விடுதலை புலிகளை வீழ்த்தினேன்ட்டு. அப்ப நான் கூட சொன்னேன், நீ 20 நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புலிகளை வீழ்த்த முடியும் என்கிற நிலையில என் தலைவன் அந்த ராணுவத்தை கட்டமைச்சிருக்கிறான்னு கூட சொன்னேன். அப்ப அதுல அப்ப இப்ப நமக்கு என்ன வழி இருக்குது? இப்ப இனி என்ன செய்யலாம்? நடந்துருச்சு, இனி என்ன செய்யலாம்? நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தது தமிழர்களுக்கு. அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லை. ஹிலாரி கிளின்டன் நம்ம யார் ஜெயலலிதா சந்திக்க வர்றாரு. இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர் இருக்கும்போது 1 மணி நேரம் வந்து பேசிட்டு போறாங்களே, அது அந்த இடத்துல ஒரு நோக்கம் இருக்கிறதா பயன்படுத்திருக்கலாம்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா பேசுறேன். 16 ஆண்டுகள் ஐயா கலைஞர் மத்திய அமைச்சரவையில் இருக்காரு. என் தலைவனை போல, நமது தலைவனை போல, பிரபாகரனை போல அடிமை தேசியனத்திற்கென்று உலக பந்தில் ஒரு தேசம் வேணும்னு முடிவெடுத்து இருந்தா, குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் அளவுக்கு, எம்ஜிஆர் வச்சுக்கிறீங்களேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தமிழர்களுக்கென்று ஒரு தேசம் வரணும் அப்படின்னு தலைவருடைய போராட்டத்தை நேற்று நின்ற அரசியல் தலைவர் அவர் தான், அதிகாரத்தில் இருந்த தலைவர். அது அவர் சொல்லி நம்ம கேட்கல, அண்ணன் சொல்லி தான் நான் கேட்டேன். ஒரு தடவை, தம்பி மொத்தமாக நாடடைய எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு, உடனே அண்ணன் சொல்றாரு 100 கோடின்னு. நான் தர்றேன், நீ நல்லா சண்டை போடு, நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன தலைவன் எம்ஜிஆர் மட்டும்தான். இன்னொன்று, அமைதிப்படை போய் அங்கே சண்டை பிடிக்குது, அண்ணனோட சண்டை போடுது இந்திய தேசிய ராணுவம். சண்டை போடும்போது தம்பி காசு இல்லாமல் இருக்க போறான்ட்டு கிட்ட நான் கூப்பிட்டு 36 லட்ச ரூபா பெட்டியில் வச்சு கொடுத்து விட்டுருக்காரு. அப்படி பார்த்தா அது தேசத்துறவு குற்றம் தான். தன்னாட்டு ராணுவத்தோட சண்டை போடுற ஒருத்தனுக்கு 36 லட்சம் கொடுத்தாருன்னா, அந்த உணர்வு இருக்கிற ஒரு தலைவன் இங்கே இருந்திருப்பானையால், ஆட்சியில் தொடர்ந்து இருப்பானையானால், இந்த 16 ஆண்டுகால மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒருவர் இந்த வெளியுறவுத்துறை எனக்கு, இந்த பாதுகாப்புத்துறை எனக்குன்னு கேட்டு வாங்கியிருந்தா இன்னைக்கு நாடு பிறந்திருக்கும். எங்க செய்தித்துறை எங்க, கப்பல் துறை எங்க, போக்குவரத்து துறை எங்க, இதுல காசு வரும்னு பார்த்த இடத்துல தான் நம்ம கவர்ந்து போகணும். ஒரு நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வெளியுறவுத்துறை எல்லாருமே நம்ம தெளிவா விளங்கிக்கிறோம். இந்த இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பிள்ளையா இருக்கு. இப்போ அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கிறது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையா இருந்தது. இன்னைக்கு இவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவன் பக்கத்தில் நிற்கிறது கொள்கையா மாறிட்டு. இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் தன்னுடைய முதல் உரையில உலகத்தில் எந்த நாடு, எந்த ஒரு இயக்கம் தனது உரிமைக்காக, விடுதலைக்காக போராடுதோ அதற்கு எப்போதும் இந்தியா துணை நிற்கும்ங்கிறார். ஆனா நிக்கல, நேருவின் தேசம் எனக்கு நிக்கல. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் முதல் மனிதன் அடிமைப்பட்ட போது தொடங்கிய விடுதலை போராட்டம் இறுதி மனிதன் விடுதலை வரை தொடரும் சொல்றாங்க. அது வரைக்கும் சரியா இருந்தது. அதனாலதான் பாலஸ்தீன விடுதலைக்கு பக்கத்துல இந்தியா நின்றுச்சு, பங்களாதேஷ் விடுதலைக்கு போரிட்டு பிரிச்சு கொடுத்துச்சு. அதனாலதான் ஈழ விடுதலைக்கு வந்து, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு 22 பேர் அம்மையார் இந்திரா காந்தி எல்லாரையும் கூட பேசும்போது சின்ன பையன் ஒருத்தன் பிரபாகரன் அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்குறாங்க என்ன செய்யலாம்னு. எல்லாருமே உங்க ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷ் பிரிச்ச மாதிரி எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க, உங்க ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு உதவுங்க அம்மா, இதுதான் பேசுனது. இந்த கடைசி ஒரு பையன் இருக்கானே, அவனுடைய கருத்தையும் கேட்போம்ட்டு, நீ எங்களுக்கு பயிற்சி விடுங்க நான் போராடிக்கிறேன்னு சொன்ன ஒரு ஆள் நம்மால் தான். உடனே தான் வெல்டன் மை பாய்ன்னு சொல்லிட்டு பயிற்சி தொடங்குது. அந்த எனக்கு பயிற்சி கூட நான் போராடிக்கிறேன், என் விடுதலையை நானே சுயமா போராடி பெறுவேன்னு சொன்ன ஆள் நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள். அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி வந்து அவங்க இருக்கும்போது இருந்த வெளியுறவு கொள்கை இன்னைக்கு இல்லை. இதை மாற்றணும். இதுக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்கே எங்கள் மாமா சொன்னது மாதிரி தான், ஐயா பால் நியூமன் சொன்னது மாதிரி தான், அதிகாரமற்ற இருக்கிற எளிய மக்களின் பிள்ளைகள் நாம் அதிகாரத்தை கைப்பற்றுது. என்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது, அனைத்து துன்பப்புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அப்ப அதை நோக்கி பாய்ச்சல் தான் இப்ப தேவைப்படுது. இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க கருணாநிதி ஜெயலலிதா அதிகாரம் இருக்கிறவரை ஒப்பு கழுவானே தவிர உளமாற அழமாட்டான். அப்பா செத்து போனா நம்ம அம்மா மூளையில் உட்காந்து மூக்கு சிந்திட்டு பேசாம இருக்கும். ஒப்பு கழுகுறவன் ஊர் எல்லையிலேருந்தே சத்தமா அழுதுட்டு வருவான். இவன் யாரான்னு தெரியாது. வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குமா அந்த பொம்பளைட்டு இந்த புடவை நல்லா இருக்குடி எப்படி வாங்கினான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
நம்ம அம்மா அந்த புள்ளை வெட்டியில் விட்டுட்டு இந்த பாய் மனுஷன் செத்து போயிட்டானே, எங்கே எதை வாங்கினானே, எங்கே வச்சானே தெரியலையே, இதை வச்சுக்கிட்டு எப்படி காப்பாற்றோம்னா அது மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த ஒப்பு கழுவுற நம்பியே நம்ம 50 ஆண்டுகளை ஓட்டிட்டோம். நீ ஊழமாற அழுகிறவன் கைக்கு அதிகாரம் வரணும். அதுதான் இங்கே ரொம்ப முதன்மையானதாக இருக்குது. இப்போ நீங்கள் சர்வதேச அரசியல் நீங்கள் பாருங்க, வரலாறு என்னை விடுதலை செய்யுங்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. வரலாறு என்னை விடுதலை செய்யும்னா அதை போல வரலாறு என் மண்ணை விடுதலை செய்யும்னு தான் நமது தலைவன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தான். இதாங்க ரஷ்ய புரட்சியாளர் என்ன சொல்றான், ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறான் லெனின். அதை தான் நாம செஞ்சோம். அதை தான் எங்க மாமா இப்ப சொன்னாங்க. பாலகங்கார திலகர் இந்தியாவின் விடுதலைக்கு முழக்கம் என்பது சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்தாருங்கிறான். அதை தான் நாங்க வச்சோம். நாங்க வைக்கும்போது பிரிவினை ஆயிருது, நீங்க வைக்கும்போது தேசியவாதம் ஆயிருது. இங்க பிரச்சனையா தான், ஒரு நாட்டில இருந்து ஒரு நாடு பிரிவது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிளந்தது எப்படி, பிரிந்தது எப்படி, எவன் டைம் பதில் இல்லை. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் வந்தது எப்படின்னா டைம் பதில் இல்லை. இதுக்கும் பாகிஸ்தான் இருந்து பிரிக்கு பிரசவம் பார்த்ததே இந்தியா தான், பங்களாதேஷை பெற்றுக் கொடுத்ததே. இந்த பேரனை பிரசவித்ததே இந்தியா தான். அவன் தன் தாய் மொழியிலே தேசத்தை படைச்சிட்டான். அதே தான் நானும். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரியுது? மதம். இந்துக்களோடு, பெரும்பான்மை இந்துக்களோடு இஸ்லாமியர்கள் இணைந்து வாழ முடியாது என்று பெருமகன் முகமது அலி ஜின்னா தனி நாடு கேட்கிறார். இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விடுதலை போயிட்டாரு. அங்க போன பிறகு உருதுயின் ஆட்சி மொழிங்கிறார், என் தாய்மொழி ஆட்சி மொழிங்கிறார். டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த முஜிபுர் ரஹ்மான் எழுந்துறான், என் தாய்மொழி என்னாச்சுன்னு. ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், ஓர் இறையை ஏற்றிருக்கிறோம், இறை வழிபாட்டிற்காக ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். ஆனால் நீ உருதுக்காரன், நான் வங்காளின்ட்டான். என் தாய்மொழின்னா பிரச்சனை. உன் கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல் வேற, என்னுடைய வாழ்வியல் வேற. மார்க்கம் ஒன்றாக இருக்கலாம், இறை ஒன்றாக இருக்கலாம், நீ வேற நான் வேறன்ட்டான் கலவம். அங்க பல லட்சம் பேர் அடிச்சு பல ஆயிரம் பேர் சாவு. ஏதிலிகளா இந்தியாவுக்குள்ள வர. அன்னைக்கு இருக்கிறான் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரா சித்தார்த்த சங்கரே, காங்கிரஸ் முதலமைச்சர். மேல இந்திரா காந்தி அம்மையார், காங்கிரஸ் கட்சியின் பிரதமர். எந்திரிச்சு காத்திட்டான் சித்தார்த்த சங்கரே, என் இன மக்களை கொல்வதை பாகிஸ்தான் நிறுத்திக்கிறணும்ட்டான். என் இன மக்களை கொல்வதை தடுக்கிறதுக்கு இந்திய பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்புறாங்களா இல்ல என்னுடைய காவல் படையை அனுப்பட்டுமான்னு கேட்டான். சித்தார்த்த சங்கரே இந்து, செத்து விழுந்தவன் இஸ்லாமியன். ஆனால் அவன் இஸ்லாமியன் தான் இந்து என்று வாக்கல, என் மொழியால் இனத்தால் அவன் வங்காளி என்று நின்றான். ஆனா அப்படி இங்க நிக்கிறதுக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தலைவனா இல்லாதனால சிக்கல் வந்துட்டு. இங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அன்னைக்கு மட்டும் ஒருத்தன் இருந்திருந்தான்னு வச்சுக்க, பார் ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்வி, சீமா வந்து என்ன செஞ்சிருவாடான்னு. என்ன செஞ்சிருப்பேன்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் தமிழர்கள். இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ். நீங்க எல்லாரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிற மூத்த குடி. சிதறி கிடந்த மாகாணங்களை, பிரதேசங்களை இணைப்பதற்கு இந்தியா என்கிற நாடு அடிமைப்பட்டு அதன் உரிமைக்காக போராடிய போது தூக்கில் தொங்கியவன், சிறை கொட்டடியில் வதைபட்டு செத்தவன், மாடு கூட இழுக்க திணறுகிற சக்கை என் பாட்டன் வாவு சிதம்பரனார் இந்த நிலத்தின் விடுதலைக்கு இழுத்திருக்கான். நுட்பமா புரிஞ்சுக்கணும். மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவது போல மரண கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுபவன் தான் உண்மையான வீரன். இது யாரு? பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றார். அவர் சொன்னதற்கு ஏற்ப நமது முன்னோன், நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை, வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் தூக்கு தன்னை கொண்டு வந்து கழுத்துல மாட்ட வரான், படக்கென்று மறிச்சு போடா எதிரி, நீ மரணத்தை கூட எனக்கு பரிசா தரக்கூடாதுன்றான். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என் பின்னாடி வாடாங்கிறான் நம்ம பாட்டம் மருதிருவர். விரட்டி அடிச்சான். இங்க இருந்தா இடைச்சேவல் யார பூலித்தேவனாம்னு படைய கிளப்பி வந்தான் வெள்ளக்காரன். எந்த இடத்துல இருந்து வந்தானோ அந்த இடம் வர திருப்பி அடிச்ச மரவன் நமது பாட்டன் பூலித்தேவன் நின்னா. இங்க போராடி பல பேர் இந்த நிலத்தின் உரிமைக்கு நம்ம செத்துருக்கோம். சும்மா கிடையாது. சிங்களனுக்கு இந்த நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் கேட்க ஒருத்தனும் இல்லை. உனக்கு இங்க என்ன சம்பந்தம்? இது என் நாடு. இந்தியா என்பதை, பாரத நாடு என்பதை பைந்தமிழர் நாடு. இமயத்துல போய் கொடிய நட்டான், இமய வரம்பன் நெடுஞ்சாரனா ஊரா நட்டு வருவிய?
அங்கிருந்து கல் எடுத்துட்டு வந்து எங்க அப்பத்தா கண்ணைக்கு கோயில் கட்டினா செங்குட்டு வேணா என்ன ஊரா நாட்டில் கலத்திட்டு வருவியா நீ? நான் சொல்லல. இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்த அரசியல் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் என்கிறார். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்றார். அவரே சொல்றார், என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ் தான் என்று சொல்றார். இதையே பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள் மேற்குவங்கத்தின் முதல்வராக 21 ஆண்டுகள் இருந்த அந்த பெருந்தகை சொல்றார், அம்பேத்கர் சொல்ற எதை நான் ஏற்கிறேன் என்று. எவன் மறுத்து பேசல? ஏன் நாடுறாது? இங்க வந்து நீ இருந்துகிட்டு சிங்களன் நண்பன், சிங்களன் நண்பன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன்னா நான் யார்? இந்த கேள்வி எழுப்ப ஒருத்தன் இல்லை. நீ ஏன் என்னை தாண்டி போய் ஒரு நண்பனை தேடுற? நானே உனக்கு நல்ல நண்பனா இருப்பேன், விட்டுன்னு சொல்ல ஆள் இல்லை. ஒண்ணுதான் முடிவண்ணிக்க. இந்த நாட்டில் நான் இருக்கணுமா உன்னாவே இருக்கணுமா? உனக்கு யார் வேணும்? என் இன மக்களை கொன்று குவிப்பதை பார்த்து கொண்டு இங்க நிக்கிறதுக்கு நான் இல்ல. என் இன மக்களை தொடர்ச்சியாக கொன்று குவிக்கிற சிங்களர்களுக்கு ராணுவ உதவியும் பயிற்சியும் பணமும் கொடுத்து கொண்டே இருக்குமானால் என் இன மக்களை காப்பதற்கு விடுதலை புலிகளுக்கு பயிற்சியும் பணமும் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வரும் என்று ஒரு அறிக்கை விட ஒரு தலைவன் என்ன பண்ணிரும்? ஆட்சியை கலைச்சி விடும். அன்னைக்கு இருந்த கொதிநிலையில தேர்தல் வச்சிருந்த 234 அந்த தலைவன் தான் வந்திருப்பான். கேட்டா என்ன சொல்ல, நாங்க ஏற்கனவே 2 முறை பதவி பிறக்கும் போதே பதவியோட பிறந்தில்லாடா பரதேசி பைமக்க வந்ததே திருட்டு ட்ரெயின் ஏறி. இதுல வந்து அது எப்படி பாருங்க, நான் வந்து கள்ள ட்ரெயின் ஏறி வந்தேன். ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், நீ தான் கள்ளத்தனமா வந்த. அது சொல்றது, நாங்க கள்ள ட்ரெயின் ஏறி வந்துட்டு இங்க பதவியே இழந்துட்டாரு. அவன் உயிரை இழந்திருக்காண்டா, பல லட்சக்கணக்கா உயிரை இழந்திருக்கான், மானத்தை இழந்திருக்கான், மண்ணை இழந்திருக்கான், வீட்டை இழந்திருக்கான், நாட்டை இழந்திருக்கான். பதவி அற்ப பதவி இழந்துட்டோம்னா அப்ப எவ்வளவு ஒரு பதவி பசி, கோர பசி, பதவி ஒரு தடவை இழந்தீங்க, மறுவரை கொடுத்தது யாரு? மக்கள். அப்ப மறுவரையும் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த தடவை இழந்தாலும் கொடுப்பான்ல. அப்ப மக்களை நம்பல, மக்களுக்கு துரோகம். இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அனுபவிச்ச பாவிகள். இவங்களை ஒழிக்கிறது தான் உனக்கு கனவா இருக்கணும். இவங்களை வச்சுக்கிட்டு நீ ஒரு விடுதலை அடைய முடியாது. உலகத்துக்கு முன்னாடி விடுதலை புலிகள் பயங்கரவாதின்னு பேசுனது இவங்க தான். உலகத்துக்கு முன்னாடி விடுதலை புலிகள் அழிகணும்னு விரும்பினது இவங்க தான். இதை நுட்பமா புரிஞ்சுக்கணும் நம்ம. அது என்ன செய்யறதுன்னா இதுல என்ன பண்ண முடியும்? எல்லார் வழியிலையும் தான். அந்த ரஷ்யா, எந்த ரஷ்யா? லெனின் சொல்றாரு, ஒரு நாடு பிரிவினை, ஒரு நாட்டில இருந்து ஒரு நாடு பிரிப்பதை பிரிவினைவாதம்னே பேசக்கூடாதுங்கிறாரு. அவர் தான் ரஷ்யாவை தேசியனங்கள் விரும்புற வரை இணைந்து வாழலாம், இல்லைன்னா பிரிந்து செல்லலாங்கிற சட்ட வரைவை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு புதின் அதுக்கு திட்டாரு, ரஷ்யா உடைச்சு விட்டாரு லெனின்ட்டு. அவர் சொல்றாரு, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு வாழை பிடிக்கலைன்னா மனமுறிவு கொடுக்குறோம், விடுதலை பெற்று போகுது, விவாகரத்து பெற்று போகுது, அது குடும்ப உறவே சிதைக்குதுன்னு பேசுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி விருப்பம் இல்லாத அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசியனம் உரிமை பெற போராடுவது, விடுதலை பெற போராடுவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அது போன்ற முட்டாள்தனம்ங்கிறான் லெனின். அந்த வழியில் தான் நாங்களும் போராடினோம், அந்த வழியில் தான் நாங்க போராடினோம். 1000 ஆண்டுகள் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இந்த முழக்கத்தை முன் வச்சுதான் வியட்நாம் விடுதலைக்கு ஹோசிமின் புரட்சியை முன்னெடுத்தாரு. 15 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க இங்க, நம்ம அளவுக்கு கூட, நம்மளை விடவும் தாண்டி. இதுக்கு சொல்றேன்னா எண்ணிக்கையில் இவ்வளவு பேர் செத்துட்டமே அவ்வளவுதான் நினைக்க கூடாது. அங்க விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கு என்பதை மனதில் பதிச்சு கொள்ளணும். அதனாலதான் தலைவர் வந்து மாவீரர் நாளை தமிழர் எழுச்சி நாள் அறிவிச்சாரே ஒழிய துக்க நாள் அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல நம்ம வேலை. அவர் தெளிவா சொல்றாரு, விழுவது அல்லடா தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு மனிதன் விழுவது அல்ல தோல்வி. ஒரு மனிதன் யானையை போல மெதுவாக விடலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழணும், அதான் வெற்றி. அதுலதான் எழுச்சி இருக்கு. இப்ப நாம செய்ய வேண்டியது அதுதான். இப்படி நடந்துருச்சு, இப்படி போயிருச்சு, எவன் இருக்கான், நீ என்ன பண்ற? எவனுமே இல்ல, நீ என்ன பண்ற? யார் இருக்கா, நீ என்ன பண்ற? உனக்கு என்ன வேலை? யாருமே சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எவன் பேசிட்டுக்கானா அவன் தான் அறவே சரியில்லை. சரி, இதேதான் நானும் கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, இதேதான் நானும் கேட்டேன் தலைவர்கிட்ட. யாருமே சரியில்லை, என்னையே பார்த்துருந்தாரு, என்னென்ன சொல்றான்னு பார்த்து இருந்தாரு. அது அப்படி சரியில்லை, அவன் இப்படி சரியில்லை, எல்லாரும் சரியா இருந்தா நாம எப்ப போராடுறோம்? களம் முடிஞ்சு போச்சு இல்ல. எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம எதுக்குப்பா போராடுறோம்? நம்மளை யாருமே ஆதரிக்கல.
நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ போராடிட்டு இருக்கா, உலகத்தில் அவன் அப்படி பேசுகிறான், இவன் எப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான்னு நம்ம மக்களே நமக்கு முழுக்க ஆதரவா இல்லை அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். கடைசியாக ஒரே வார்த்தை, பாவ மக்கள். முடிஞ்சு. பாவ மக்கள். நம்மளை விரும்புகிறவங்க, விரும்பாதவங்க, ஆதரிக்கிறவங்க, ஆதரிக்காதவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் தேசம் அடைகிறோம். எல்லாரும் சரியாக இருந்துட்டா நாம அதுக்கு போராடுறோம். இங்கே வச்ச அரசியல் விமர்சனங்களே நான் ஏன் மாக்கா இயக்க தோழர்கள்லாம் எனக்கு உங்கள் அண்ணன் ஈராக் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு என்கிட்ட சொன்ன தோழர்கள் உண்டு. எங்கள் அண்ணன் ஈராக் மக்களுக்கு துரோகம் செஞ்சார், அமெரிக்காவை பகிரங்கமாக எதிர்க்கலைன்ட்டு. நான் போய் கேட்டேன், அண்ணன் நீங்கள் அமெரிக்காவை பகிரங்கமாக எதிர்க்கலையாமலண்ணே. பார்த்தாரு, அனைத்து உலகமே என்ன எதுக்குது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் அமெரிக்கா எந்த பக்கம் பார்க்குன்னு கேட்டாரு. அனைத்து உலகம் எதுக்குது என்ன, நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இதில் அமெரிக்கா எங்கிட்டு பார்க்குது. சும்மா எதையாவது சொல்றது, ஈராக் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, பகிரங்கமா எதிர்க்கலைன்றது. என்ன கேட்டார், நீங்கள் போர் உங்கள் அண்ணன் போர் செஞ்ச அளவுக்கு அரசியல் செய்யலைன்னு. இந்த கேள்வியை கேட்டேன், போர் செஞ்ச அளவுக்கு நம்ம அரசியல் செய்யலைன்னு. தண்ணிக்குள்ள நிற்கிறேன் நான் நீஞ்சத்தான் முடியும், தரையில் நிற்கிறேன், நீங்கள் தானே ஓடணும். புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டில் தாயகத்தில் இருக்கிற உறவுகளும் நீங்கள் தானேப்பா போராடணும். போரையும் நான் செய்யணும், அரசியல் புரட்சியும் நானே செய்யணும்னா இந்த நாடு எனக்கானதா நமக்கானது இல்லையாப்பான்னு கேட்டார். பதில் யார்கிட்ட இருக்கு? அப்ப இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறது என்ன, எல்லாருமே கைவிட்டான். அதில் அது ஒன்றும் அது பேசுறதுக்கு இல்லை. கடைசியாக தம்பி உமர் சொன்ன மாதிரி ஐநாவே அவன் ஒப்புக்கு போட்டு இந்த இது கடத்தி விடுறதான். இப்போ என்ன தீர்ப்பு? இலங்கையே அது செய்ததுக்கு அதுக்கான போர்க்குற்றம் செய்ததுக்கான விசாரணையை அதுவே நடத்தி கொள்ளலாம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்னா அங்கே நடந்தது போர்க்குற்றமே இல்லைங்கிறோம், அந்த போரே குற்றம்ங்கிறோம். நம்ம வெறும் மனித உரிமை மீறல் அந்த அளவில் தான் இவங்க நிற்கிறான். உலகத்தில் எல்லா நாடுகளுமே மனித உரிமை மீறல் அளவுக்கு தான் வந்திருக்கு. போர்க்குற்றங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த தவறுது. அதுவும் இனப்படுகொலை கிட்டே வரல. அப்ப மனித உரிமை மீறல் என்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உரிமையை பறிப்பது தான் உரிமை மீறல். ஒரு மனிதன் உயிரையே பறிப்பது உரிமை மீறல் அல்ல, அது கொலை. அது கொலை. அந்த கொலையும் வெறுங்கொலை இல்லை, படுகொலை. ஏன் படுகொலை? பச்சிளங்குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், விளைநிலை, இது மேலெல்லாம் வானூர்தி தாக்குதல், குண்டு போடக்கூடாது, தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு, மரபு இருக்கு, பன்னாட்டு மரபு. அதையும் மீறி, அந்த போர் வரவை மீறி அவன் தாக்குதல் நடத்தி கொண்டான். அது மாமா வெளிச்சாமி மாமா குறிப்பிட்டது மாதிரி சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. அதுதான் ஈஜிப்தில் நடந்துச்சு. கடாபி எங்கன்னா நீ சொந்த நாட்டு மக்கள் மீது ஏன்டா ராணுவ தாக்குதல் நடத்தினா, இவன் போய் பன்னாட்டு படையில குச்சி அடிச்சு கொண்டான் கடாபிய. ஆனா நீங்க இது யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதலே குற்றம். ஆனால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாது அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தினான். சொந்த நாட்டு மக்கள் மீது வானூர்தி தாக்குதல் நடத்தவே கூடாது என்று மரபு இருக்கு. அவன் அனைத்து தாக்குதலையும் வானூர்தி வச்சுதான் போட்டான். எல்லாமே நான் நிற்கும் போதே கிபீர் பறந்து போடும். அந்த கிபீர் 350 கோடி இஸ்ரேல்ல இருந்து வாங்கினது. எப்படி இருக்கு பாருங்க. அவன் வாங்கினது பாகிஸ்தான்ல இருந்து வாங்கின வெடிகணை பீரங்கி. ஒரு விசை இழுத்தா போதும், ஒவ்வொன்றா லோடு பண்ணி இந்த வெடிகணை இழுக்க வேண்டியதில்லை. ஒரு விசையை லோட் பண்ணி இப்படி இழுத்தா 75 வெடிகணையில தூக்கி வீசும். 4 புறம் அப்படி குவிச்சிட்டு அடிச்சா மலை மாதிரி சர சர சரன்னு விழும். எங்க நிற்கிருப்ப, எங்க இருப்ப நீ? தங்கச்சி சொல்லுது, நெல்ல தூத்தும் போது பதறுகள்லாம் ஓடும்ல, அப்படி நம்ம மக்களுடைய கையும் காலும் குடலும் தலையும் பிச்சு ஓடும்னே அப்படின்னு எவன் பேசுனா? ஐயா பால்னிமன் சொன்ன மாதிரி சாட்சியமற்ற போர், இருட்டுக்களை வச்சு அடிச்சு கொண்டுட்டான் நம்மள. எல்லா ஊடகத்தையும் அனுப்பினான், எல்லா தொண்டு நிறுவத்தையும் அனுப்பினான். அன்னைக்கு ஒருத்தன் கேட்கல, ஏன்டா எங்களை வெளியேற்றான்ட்டு ஒரு சர்வதேச அமைப்பு கேட்கல. ஏன் நாதியற்றுட்டான்? அவனுக்கு தெரியும், இந்தியாவுக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கிற ஆளு தமிழ் ஆளு. ஏன் இவ்வளவு பேசுற? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டான். எந்த தைரியத்துல சுட்டான் சந்திரபாபு நாயுடு? எந்த தைரியத்துல? இன்னைக்கு கேரளாவில் 2 மீனவர் இத்தாலி கடற்படை வீரர்கள் சுட்டுட்டாங்க. 2 மீனவர். ஐநா சபை தலையிட்டு அந்த வீரர்களை விடுதலை செய்யுங்க, சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயிட்டான். அவ்வளவு தூரம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான். பிரச்சனை தான். 2 மீனவன் இங்க பாரு, அரை மணி நேரத்தில் அந்த வீரர்களை கைது பண்ணிட்டு கேரளா சிறையில் அடைச்சிட்டு 1 கோடி 2 மீனவனுக்கு தண்டனை விதிச்சு 2 ஆளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு கோடி நிவாரணம் கொடுத்துச்சு. பாராளுமன்றத்தில் பத்தி எரிஞ்சிச்சு பிரச்சனை. சிறையில் அடைச்சிருச்சு. ஒரு விசாரணை குழு போட்டு அந்த விசாரணை குழு ஒரு முடிவை சொல்லுது, இவங்களை தூக்கில போடலாம்ங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறான். 840 மீனவன் செத்துருக்கேன். 840 மீனவன் செத்துருக்கேன். கை கால் ஊனமாகி பல ஆயிரம் பேர் இருக்கேன். ஒருத்தன் கேட்கல.
பழைய போஸ்ட் மாஸ்டர்கள் 2 பேரை முதலமைச்சராக்கி விட்டு கடிதமாக எழுதிட்டு இருக்காங்க. இமெயிலு, இன்டர்நெட்டு, வைபரு, வாட்ஸ்அப் எல்லாம் வந்துட்ட போதும் கூட நான் பேசுறது பூரா எங்கள் மாமாவுக்கு தான் பிரச்சனையாக வரும். என்ன ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை. அந்த கட்சியிலே இருக்கிற ஒரே காங்கிரஸ்காரர் அவர் மட்டும்தான். இவர் காமராஜரை தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் காமராஜ் யாருன்னே தெரியாம இருக்காங்க. இது பிரச்சனை அங்க. அதான் சொல்லிட்டாரு, நான் காந்தியா இருந்துட்டு போறேன்ட்டாரு. நமக்கு இருக்கிறது ஒரு போர்க்குற்றம்னு கூட நம்ம கேட்கறதுன்னா, போர்க்குற்ற விசாரணை தொடங்கிட்டா கூட அந்த விசாரணை தொடங்கினா நடந்தது இனப்படுகொலை தான் வந்துடும். அங்க நடந்தது பெரும் படுகொலை மட்டும் இல்ல, இனப்படுகொலை. அதுவும் திட்டமிட்ட இனப்படுகொலைன்னு நம்ம சொல்றோம். படுகொலைங்கிறது இந்த பச்சிலம் இந்த மாதிரி. இப்போ இனப்படுகொலைங்கிறது செத்தது முழுக்க தமிழன், கொன்னது முழுக்க சிங்களன். திட்டமிட்ட இனப்படுகொலைனா 1.5 ஆண்டுகளுக்குள்ள போற தொடங்கி நடத்தி முடிக்கல. 60 ஆண்டுகளா அந்த நிலம் என்னைக்கு விடுதலை பெற்றதோ அதுல இருந்து சிறுக சிறுக மொழியை சிதைத்து, கலை இலக்கியம் பண்பாட்டு சிதைச்சு, அவனோட நூலகத்தை எரிச்சு, அந்த நூலகம் எரிக்கிற முயற்சி ஏன் நடந்தது தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லா பாடங்கள்லையுமே தமிழர்கள் தேர்ச்சியில கல்வியில முதலிடத்துல இருக்கான். அது என்னடான்னு பாக்குறான். சரி, இவங்க என்னடா பண்ணலாம் தமிழனை கட்டுப்படுத்தணும்னா, இவன் 35 வாங்கினா தேர்ச்சி சிங்களன், தமிழன் 80 வாங்கினா தான் தேர்ச்சி. இந்த நிலையில் வச்சும் கூட தமிழை முதலிடத்துக்கு வந்துட்டான். என்னதாண்டா நடக்குதுன்னு கேட்டா, அதுக்கு காரணம் அறிவு கருவறையா இருக்கிற யாழ் நூலகம் தான் காரணம். அது அடான் அடிச்சான், அதான் அடிச்சான். அதுல இருந்து ஒவ்வொன்னா நம்மளை அடிச்சு வாரான். அடிச்சு இதை நீங்க நுட்பமா பாருங்க. இலங்கையே ஒரு ஜனநாயக நாடுன்னு எல்லா நாடும் பேசுது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். மலையாளி இந்த ராணுவத்தில் இடம்பெற முடியும், தெலுங்கர் இடம்பெற முடியும், கன்னடர் இடம்பெற முடியும், தமிழர் இடம்பெற முடியும். சீக்கிய ரெஜிமெண்ட்டே தனி படைப்பிரிவே இருக்கு. இந்திய ராணுவத்தில் அதிகமா தமிழர்கள் இடம்பெற்றிருக்கிறோம். எல்லா தேசிய மக்களும் அந்த ராணுவத்தில் இடம்பெற முடியும். இந்தியாவை ஒரு தேசிய ராணுவம் சொன்னா ஏற்கலாம். ஆனா இலங்கையில தமிழர்கள் அந்த ராணுவத்தில் இடம்பெறவே முடியாது. காவல் படையில் இருக்கலாம். எங்க அண்ணன் நடேசன் கூட காவல் பிரிவில் இருந்தாரு. ஆனா ராணுவத்தில் சேரவே முடியாது. அப்போ ஒரு நாட்டின் ராணுவத்திலே ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெறவே முடியாதுன்னா, இந்த ராணுவம் எப்படி அந்த இனத்தின் மக்களை பாதுகாக்குங்கிற கேள்வி யாரும் எழுப்பணும்னு பதிலும் இல்லை. இன்னைக்கு என் பிள்ளைகளை ராணுவத்தில் சேர்க்கிறான். யாருக்கு? வீட்டு வேலை செய்ய ராணுவ அதிகாரிகளுக்கு. என் பிள்ளைகளை, என் தங்கச்சி பிள்ளைகளை, என் அக்காக்களை சேர்த்துக்கிட்டு அவன் உடற்பயிற்சிக்கு இரையாக்க, வீட்டு வேலைக்கு வேலைக்காரி வைக்க. இதை ஒருத்தன் பேசல. இது என்னடா ஜனநாயக நாடுன்னு கேட்கல. இலங்கை முழுக்க ஒரு பௌத்த மத தீவிரவாத நாடு. சிங்கள கிறிஸ்தவன் கூட அமைச்சராக முடியாது, தலைமை அமைச்சராக வர முடியாது. எங்க மாமாவுக்கு தெரியும், இங்க இருக்க எங்க ஐயா TSS மணிக்கு தெரியும். பிரேமதாசை இறந்த பிறகு, ஜெயவர்த்தன் பிரேமதாசை இறந்த பிறகு இந்த அப்ப தற்காலிக சபாநாயகர் தான் தற்காலிக அதிபர் ஆக முடியும். அந்த சபாநாயகரா தமிழ் இஸ்லாமிய ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த தற்காலிக பிரதமரா கூட இந்த தமிழ் இஸ்லாமிய வந்துடக்கூடாதுன்ட்டு அவனை பயங்காட்டி, நீ முதல்ல பதவி விலகடான்ட்டு அந்த தற்காலிகத்துக்கே சிங்களனை போட்டு, சிங்கள பௌத்தனை போட்டு அவனைத்தான் அந்த தற்காலிக அதிபராக தேர்வு செஞ்சான். இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடுன்னு பேசிட்டு இருக்கிறான் எல்லாரும். இதுல என்ன உரிமை நீ பெற முடியும்? என்ன உரிமை பெற முடியும்? ஒரே வழிதான் இருக்கு. அதிகாரத்தை கைப்பற்றிட்டு அப்புறம் அவன் மொழியில நம்மளும் பேசினாதான் அது சரியா வரும். அது எங்கிருந்து இதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கிறா, எங்கேருந்து போடுவான் சண்டை, எங்கேருந்து யார் வருவா போவானா, அது நீங்கள் பார்க்க தான் போறீங்க, அது நடக்கும். அது அவனுக்கே பயம் இருக்குல்ல. அவன் பார்த்தீங்க, தமிழ்நாடு அரசு 100 LTTக்கு பயிற்சி கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருச்சு. இலங்கையில் ஒரு பத்திரிகையில் செய்தி வந்துருச்சு. பதறிட்டு கதறிட்டான். தமிழ்நாடு அரசு மறுத்த அறிக்கை விட்டுச்சு அப்படிலாம் இல்லைன்ட்டு. அப்போ அவனுக்கு தெரியுது, நினச்சா அனுப்பிடும்ட்டு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நான் என் நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழாம நீ உன் நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழ முடியாது. நீ முடிவு பண்ணிட்டு வாழ்ந்துருவேன். நான் சொன்னது உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் ராஜா, எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒருத்தன் அடிக்கிறான், அடிக்காதீங்க வலிக்குதுங்க, நல்லா இருப்பீங்க, வலிக்குதுங்க அடிக்காதீங்க, ஏங்க கும்பிடுறங்க அடிக்காதீங்க, ஏங்க அடிக்காதீங்க வலிக்குதுங்கிறேன், அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓங்கி ஒரே அடி, அம்மா அம்மா, இப்படித்தாங்க எனக்கு வலிச்சது. வேற என்னங்க செய்யறது? வேற என்ன வழி என்ன இருக்கு? அடி. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பிடி.
இதான் நமக்கு முன்னாடி இருக்குது. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வழி இல்லை. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற வழி. ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு. நீ அரசியல் விடுதலை தான் இருக்கு. அது மக்களின் புரட்சியின் மூலமா வென்றெடுக்கக்கூடிய அரசியல் விடுதலை இருக்கு. ஐயா கலியபெருமாள் அவர்கள் சொன்னது போல மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அந்த வேலையை வேகமா செய்யணும். அதான் ஆக்கப்பூர்வமா நம்மகிட்ட இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எவன்கிட்ட பேசினாலும் இனி அது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த நிலத்துல நீ இன்னைக்கு பேசு. இந்த நிலத்துல, இந்த தேர்தல் களத்துல தமிழர்களுக்கு வாழ்வு வீழ்வு, நல்லது கெட்டது, எது நடக்கணும்னாலும் தீர்மானிக்கிற இடம் தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழர்கள் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு இது ஒன்று தான். 234 சட்டமன்றம், 40 பாராளுமன்றம், புதுச்சேரி உள்ளிட்டு அரசியல் வலிமை இங்கே தான் இருக்கு. உலகத்துல உனக்கு தேசம் இல்லை, ஒரு அரசு இருக்கு. அற்ப அரசுனாலும் அது இருக்கு. சில பேர் மாதிரி அது ஒன்னத்துக்கு உதவாத அரசு. ஒன்னத்துக்கு உதவாத அரசை கூட ஒன்னால உருவாக்க முடியல. ஒன்னத்துக்குமே உதவாத அரசு அடையத்தான் பாருங்க. 94 வயதுல ஒரு பெரிய போராட்டு இருக்காரு. ஒன்னத்துக்குமே உதவாத ஒரு அதிகாரத்தை அவரே போர் நடத்தும் போது ஐயா தலையிட்டு ஒன்னத்துக்குமே உதவாத இந்த முதலமைச்சர் பதவி வச்சுக்கு நான் என்ன செய்ய முடியும். அந்த ஒன்னத்துக்கு உதவாத முதலமைச்சர் பதவிக்கு தான் இவ்வளவு போராடிட்டு இருக்காரு. இன்னொரு அம்மா எனக்கு எதன் மீதும் பற்று இல்லைங்குது. ஆனா 70 வயசுலையும் எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும்னு ஆசைப்படுது. எதன் மீதும் பற்றல. தவ வாழ்க்கைக்கு முதலமைச்சர் பதவி தான் இப்ப தேவைப்படுது போது. எல்லாம் நீ நல்லா நுட்பமா பாரு. இன்னைக்கு வரைக்கும் தெருவில் உதயசூரியனை போட்டு ஏழைகளின் சின்னம், ரெட்டலையை போட்டு ஏழைகளின் சின்னம். இந்த சின்ன ஏழைகளின் சின்னமா இருக்கணுங்கிறதுக்கே எங்களை 50 ஆண்டுகளா ஏழைகளை வச்சிருக்கலாடா. கால கொடுமையா இருக்கு. இது உண்மையிலே உதயசூரியன் ரெட்டலையும் ஏழைகளின் சின்னமா? ஐயா கலைஞர் ஏழையா? அம்மையார் ஜெயலலிதா ஏழையா? அவர் கரும்பு தோட்டத்துக்குள்ள தார் ரோடு போட்டு நின்றுக்கிறாரு. இது விவசாயிகளுக்கு எப்போதும் துணையா இருப்பேன். 50 ஏக்கர்ல ஹெலிபேட் போட்டு தார் ரோட போட்டு அவன் செத்தான். அந்த நிலம் விவசாயி செத்தான். என்னப்பா பிரச்சாரம்லாம் அப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ஒரு தடவை போயிட்டு வந்தா 200 ரூபா கொடுக்குறாங்கன்னு ஒரே அடியா போயிட்டா 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஆமா, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்கன்னு ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு நல்லா போயிட்டு இருக்கு. அண்ணன் டாஸ்மார்க் கடைக்கிட்ட விழுந்தா நம்மளை எந்திரிங்கிறேன். ஜெயலலிதா காலில் விழுந்தா மந்திரிங்கன்னா என்ன நல்லா போயிட்டு இருக்கேன். இந்த நாட்டில் நின்றுக்கிட்டு நீ உரிமை விடுதலை பற்றி பேசிட்டு இருக்கிற. இங்கே வரு, உனக்கு சாராயம், ஜாதி, பணம், இது 3 தாண்டி நீ அரசியலை வெண்ண வேண்டியது இருக்கு. அள்ளி இறக்கிறான், பணத்தை கொட்டுறான். எங்க வச்சான், எங்க நான் சம்பாரிச்சான்? 570 கோடி யாரு தரானா தெரியல. 2 நாள் கழிச்சு வங்கி என்னதுங்கிறது அது பிடிச்சவன்னு சொல்லணும்டா. தலை சுத்தி போயிரு. நீ இறங்கி வா. நான் வீட்டு வாலி கணத்துல விழுந்துருச்சுன்னு இறங்கினேன். மூலிகை போற என் பரம்பரையே உள்ள கிடக்கு. சாதாரண வேலை இல்லை உன்னை விட்டுருக்கிறது. வனாந்தர பொட்டல்ல விட்டு போயிட்டான். ஒண்ணு கிடையாது உனக்கு. எல்லாத்தையும் சரி செய்யணும். நீ ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கிய வேண்டிய இனத்தின் மகன். உனக்கு மொழி இல்லை, விதை இல்லை, உனக்கு மலை இல்லை, காடு இல்லை, வளம் இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். உலகில் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானகரமானது என்று நமது தலைவன் நமக்கு கற்பிச்சான். அதை புரிந்து கொண்டு நம்ம கால் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு இந்த நிலத்துல தேர்தல் 6 ஆண்டு தான் இருக்குது. உன் இனச்சாவு நடந்து, ஒரு படுகொலை நிகழ்ந்து, உன் வீட்டு இளவுக்களை ஆள் இல்லை, உன் நாட்டு சாவை பேச ஒருத்தன் இல்லை. எங்க வந்து நின்ட்டான்? ஊழல், லஞ்சம், மது. யாருமே பேசல உன் இனச்சாவை பத்தி. ஈழம் என்றோ, உன் மொழி செத்ததென்றோ, ஈழ படுகொலை பத்தியோ, இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறுவை பத்தியோ பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை. அது பேச்சே கிடையாது. அது இல்லைங்க. தமிழ் செத்து போச்சு, அது அரசியல் ஆகல. உன் ஆறுகள்லாம் செத்து போச்சு, அது அரசியல் ஆகல. உன் வளங்கள் சுரண்டப்படுது, அது அரசியல் ஆகல. அதை பத்தி கவலையே கிடையாது. உன் மலைகள் கல்குவாரிங்கிற பேர்ல களவு போகுது. நம் தாத்தனும் பாட்டனும் இந்த வளங்களை பாதுகாத்து வச்சான், இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான பூமியா இருக்கட்டும்ட்டு. ஆனா இவன் அப்படி இல்லை. இவனுக்கு நம்மளை ஆளணுங்கிற வெறிதான் இருக்கு. எல்லாரையும் போல நம்ம வாழணுங்கிற கனவு அவனுக்கு இல்லை. இந்த இனத்துல அந்த கனவு இருந்த ஒரு தலைவன் இருந்தான்னு அது பிரபாகரன் மட்டும்தான். எல்லாரையும் போல எண்ணின மக்களும் வாழணும்னு. படிக்காத ஒரு தலைவன் வந்தான். அவன் படிக்கல. அவன் நினைக்கிறான் எனக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான். பல்லாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடம் மூதறிஞர் ராஜாஜி மூடிட்டாரு. 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாரு, காசு இல்லை நடத்த. அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதுக்கு மேல பல 1000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்ச ஒரு பெருமகன் காமராஜ்ங்கிற தலைவன். பல்லாயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறந்து குடிக்க வச்சு குடி நோயாளிகளை மாத்தின தலைவர்கள். இங்க பாரு, காமராஜனா யாருன்னு பாரு. கலெக்டரோட உட்காந்து பேசிட்டுக்கிறாரு. டீயை கொண்டாந்து வைக்கிறான். அந்த ஒருத்தர் வைக்கிறார், 2 பேருக்கும் தேநீர் வைக்கிறார். டீ
ஐயா அடுத்து குடிக்கிறார், கலெக்டர் குடிக்கல, பார்த்துட்டு அப்படி நின்ட்டாரு. இந்த டீயில் என்ன இருக்குது, ஏன் தயங்குறாருன்னு எட்டி ப்ரவ எடுத்து பார்க்குறாரு. ஒரு ஈ விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. விரலை விட்டு ஈ எடுத்து வெளியில் விடுறாரு. கலெக்டர்கிட்ட கேட்குறாரு, குடிச்சிக்கிட்டேன், உங்களுக்கு டீ தான் பிரச்சனை, உள்ளே கிடக்கிற ஈ துடிக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த தலைவன் யாரு உலகத்தில் எப்படி தலை சிறந்த தலைவன் எவனையா சொல்லு பார்ப்போம். உனக்கு டீ பிரச்சனை வேற, டீ குடிங்களா, நான் ஈயை வெளியே எடுத்து விட்டுருக்கேன். நீ எப்படி அந்த ஈ நீ சாகிறத சைத்துக்கிட்டு இருக்க? நீ உன்னைய பத்தி சிந்திப்பாயா, நீ மக்களை பத்தி சிந்திக்க மாட்டா. கிளம்புட்டான்ல, அவன் தானே லீடர். கண் பார்வை போயிருச்சு. அமெரிக்காவில் போய் மருத்துவம் பார்க்கணும்னா இன்னும் 15 நாள் தான் இருக்கு இந்த இது எடுக்கிறதுக்கு. இந்த விசா கொடுக்கணும், 15 நாள் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு மருத்துவர் சொல்லிட்டான். இங்கே இருக்கிற மருத்துவர் பிள்ளைக்கு ஏதாவது பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம், அது 2 மாதம் ஆகும். ஃபார்மாலிட்டிஸ் ஹீர்மாலிட்டின்னு போயிட்டு இருக்கிறேன். பிள்ளைக்கு கண்ணு போச்சு, நீயா கொடுப்பா, கொஞ்சம் சட்டம் கொடுக்குமா, கொஞ்சம் சட்டம் வச்சுட்டு இது வச்சுட்டு இருக்கிற. தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கிறங்கிறது மரபு. அந்த நேரம் போய் ஒரு கிணத்துக்குள்ள குழந்தை விழுந்துருச்சுன்னா தேசிய கீதம் பாடி முடிகிற வரைக்கும் நிற்க கூடாது, உடனே போய் குதிச்சு காப்பாற்றணும். அதான் மனித நியாயம். என்னையா நீ பைத்தியக்காரமா பேசிட்டுக்கிற? சட்டம் கிட்டம்லாம் பேசிட்ட கொண்டாயா. 15 நாள்ல பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேலையை பாருலாம். அதனாலதான் அவன் மக்கள் தலைவனா இருக்கிறான். இங்க மக்களுக்காகவே நான் எல்லாம் பேசிட்டு அங்க மயங்கி செத்து போறான். அதுக்கும் நான் இங்க கால கொடுமை. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம்னே பேசிட்டு வராங்க. 2 லட்சம் பேரை குடிச்சு தாலி எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னமோ இந்த கர்மத்தை தொலைச்சிட்டு ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலுக்கு இளைஞன் எழுந்து வரணும். இல்லைன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் எந்த இனமும் இப்படி ஒரு இனத்தை சாவ கொடுத்துட்டு இப்படி நிற்காது. கேளிக்கை விடுதிகளையும் மதுக்கடைகளையும் எல்லா இடங்களையும் மூழ்கி எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் தோன்றித்தனமா சுத்தின ஒரு இனம் சொல்லுங்க பாப்போம். தெருவில் இறங்கி போராட்டம் நடக்குதுங்க. அந்த தெருவுக்கு காசு கொடுத்துட்டு எந்த தெருவுக்கு நீ எப்படி காசு கொடுக்காம போன ஓட்டுக்குன்னு சண்டை நடக்குதுங்க. புதுக்கோட்டையில் எங்க மாமாட்ட கேளுங்க, நான் போய் சொன்னேன். எங்க மாமாட்ட கேளுங்க, போன் பண்ணி கேட்கிறேன். உண்ணாவிரதம் நடக்குது, தெருமறியல் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து என்னன்னா அங்க மிக்சியை கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கலன்ட்டு. அடப்பா, எப்படி என்ன இந்த நாடை எங்க போய் சொல்றது? நீங்க ஒண்ணுதான் புரட்சியாளர் சேகவரா சொல்ற மாதிரி, அவன் அர்ஜென்டினா, இவன் கீழ் விடுதலைக்கு போராடுறான். அவனை வந்து கேட்கறான், நீ ஏன்டா இங்க வந்தாயின்னு? உன் தாய் நாடான? ஆமான்றான். இது எப்படி உன் தாய் நாடு? உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுங்கிறான். இப்ப நம்ம தாய்நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதுதான், என் அன்பான மக்களை கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன்னா. நாம சொல்றோம், நாங்க நிறைய ரத்தம் தந்துட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாங்கன்னு கேட்கிறோம். இதை முன்னெடுத்து வேகமா போகணும். அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகளா நாம இருக்கோம். இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான மிகப்பெரிய அரசியல் வலிமையை உருவாக்கி கைப்பற்றணும். இன்னைக்கு நீங்களும் நான் என் தம்பி உமர் பேசுறதையோ இல்லது செம்பியன் பேசுறதையோ ஏகலைவன் பேசுறதையோ சீமான் பேசுறதே கேட்காது இந்த சமூகம். அந்த உயரம் பெருசு. கலைஞர் இருக்கிறதும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற உயரம் பெருசு. அந்த இடத்துல பேசினா முதலமைச்சராக இருக்க தலைப்பு செய்தியா வருமே, நம்ம பேசினா வரதே இல்லையே. இந்த தேர்தலை நான் போட்டியிடுறேன்னு இந்த தொலைக்காட்சியில் காட்டுறது இல்லையே. எந்த தொலைக்காட்சியுமே நான் தான் 52 நாளா ஓடிக்கிட்டே இருக்கேன் தொடர் ஓட்டத்தில். நடந்து போறேன், உட்கார்ந்து போறேன், தவழ்ந்து போறேன், வீல் சேர்ல போறேன்னா காட்டிருக்கான். என்னை காட்டவே மாட்டேங்கிறான். ஏய், ரொம்ப நேரமா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்பா, என்னையும் பாருப்பான்னு அதை மற்றவையில் போட்டிருக்கேன். நான் குறுப்பு நடிக்கிறாடா நான். மற்றும் பலர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து போடும்போது மற்றும் பலர், அதை ஒரு படம் பார்த்து ஒரு ரசிகன் சொல்லியிருக்கான், இந்த மற்றும் பலர் மட்டும் எல்லா படத்திலும் நடிக்கிறாங்க அப்படின்னு. இப்படியா ஒரு இது வருது. எல்லா கருத்து கணிப்பு. ஒரு தொலைக்காட்சி ஒரு இதில் வந்து இது 150 200 வெல்லும், இன்னொரு இது 120 199 வெல்லும், மொத்தமே 234 தான் இருக்கு. இந்த கூட்டல் கணக்கு பார்த்தா 500 தொகுதி கிட்ட வருதே. ஏன்னா கேரளா ஆந்திராவெல்லாம் சேர்த்து வெல்லுதா? இப்படி ஒரு கொடுமையும் ஒரு அளவு கர்மமும் வந்துக்கிட்டு பணத்தை வாங்கினா செயலில் போடுமா, கொடுத்தா என்ன பண்ணோம்னா விட்டுருமா. அதான் ஒரு தம்பி ஓடான், கள்ள ஓட்டு போட்டால் ஓராண்டு தண்டனை, திமுக அதிமுக ஓட்டு போட்டால் 5 ஆண்டு தண்டனை, எதுக்கு வசதின்னு பார்த்து போடுன்றான். கால கொடுமையாக போயிட்டுது. இப்போ நம்ம நீ மற்ற குறை சொல்ல, உங்களுக்கு நான் அன்பா வேண்டது என்னன்னா,
எல்லா ஆளுமைகளையும் எல்லா பன்முக ஆற்றலையும் ஒரு இடத்துல குவிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருத்தன் பேச்சாற்றல் கொண்டவனா இருப்பான், ஒருத்தன் கருத்தாற்றல் எழுத்தாற்றல் கொண்டவனா இருப்பான். இப்ப தம்பி உமர், எங்க ஐயா பால்னிமன் போன்ற ஆற்றலாளர்களா ஐயா ஏகலைவன் செய்யறத நான் செய்ய முடியாது, நான் செய்யறத அவர் செய்ய முடியாது. ஒருத்தன் பொருள் கொடுக்குறவனா இருக்கான், செல்வத்தில் இருப்பான். ஒருத்தன் உயிரையே கொடையாக கொடுக்குறவனு இருக்கான், உயிரையே கொடையாக கொடுக்குற ஆற்றல் கொண்டவன் இருக்கான். எல்லா ஆளுமைகளையும் ஒருத்தன் மக்களால் அதிக நேசிக்கப்படக்கூடியவனா இருப்பான். இந்த எல்லா ஆளுமைகளையும் ஒரு தேசிய இன விடுதலைக்கு ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து விட்டா தன்னினை பகையில் ஏற்கனவே சாதி மதங்களால் பிரிந்து தான் தன்னின பகையால் தாழ்த்தி கொண்டிருக்கான் தமிழன். தமிழன்கிட்ட போர்க்குணம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, மாளிகா ஒரு படம் எடுத்து வரும்போது வந்தா கொண்டுருவான்னு மொத்தமாக குடித்தி குளிச்சு சேர்த்துருக்கான். இஸ்லாமியரா மாறிட்டா கொல்ல மாட்டாருன்னு இஸ்லாமியரா மாறணும்னு இருக்குது. தமிழன்ட்ட இருந்த இந்த போர்க்குணம் செத்து போச்சு, தாழ்வு மனப்பான்மை. அக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு பழமொழியை வச்சான். தன்னிட்ட இருக்கிறத பிறர் இடத்துல இருக்கிறது உயர்ந்ததுன்னு நினைச்சான். எல்லாம் முடிஞ்சிட்டது. தாய்மொழியில் கையெழுத்து போட தெரியல. தாய்மொழியில் கையெழுத்து போடலைன்னா நீ உளவியல் அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம், சிந்தனை அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அடிமை நிலையில் இருக்கிற ஒரு இனத்தை உசுப்பி எழுப்பி கொண்டு வர்றதுங்கிறது வரலாற்றில் பெரிய புரட்சி. இன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட ஒரு பேரெழுச்சியை நம்ம பார்க்கிறோம். அது தன்னலமற்று நிற்கிறத பார்க்கிறோம். அந்த ஆற்றல்களை ஒருமித்து ஒரு தேசியனத்தின் விடுதலைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் இப்ப இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. அது இல்லை. தலைவர் சொன்னது பத்த வச்சு விட்டோம் எரியுதுன்ட்டு. விதைச்சவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. நம்மளை விதைச்சவன் உறங்கி கிடக்கலாம், ஆனா நாம உறங்கலை, முளைக்கிறோம். லட்சமா இல்லை, கோடிக்கணக்கா அங்கேயும் முளைக்கிறோம். அதான் நம்ம விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய். இதுதான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நமக்கு இப்ப இருக்கிறது விடுதலை புலிகளை போல உயிரை கொடுத்து போராட வேண்டிய தேவை இங்க இல்லை. தமிழர் என்கிற உணர்வை கொடுத்து ஒன்றிணைந்து நின்றாலே எளிமையாக இந்த விடுதலை நம்ம தொற்ற முடியும். நீங்களே நினைச்சு பாருங்க, ஐயா கலைஞரோ அல்லது அம்மையார் ஜெயலலிதாவோ 1 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறேன்னு 2 கட்சியும் சொல்லுது. ஒன்னு 1.25 கோடி வச்சிருக்கேன்னு, ஒன்னு 1 கோடி வச்சிருக்கேன்னு. 25 லட்சம் பேரை ஒரே இடத்துல திரட்டி ஒரு பேரணியை நடத்தி ஒரு மாநாடை போட முடியுமா? போட முடியாது. 25 லட்சம் பேரை, குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேரை ஒரே இடத்துல குவிச்சு ஒரு ஈழ தேசத்தினுடைய அங்கீகாரத்தை அல்லது பிரகடனத்தை ஒரு பேரறிவிப்பு செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு பன்னாட்டு தலைவர்களை அழைச்சு, அது பன்னாட்டு ஊடகங்களை அழைச்சு அது செய்ய முடியும். செய்யலை, நோக்கம் இல்லை. கெல்லம் மக்கரே இவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரன் நம்ம ரத்தத்துக்கு இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கெல்லம் மக்கரே கொண்டு வந்த காணொலி ஆவணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த நாடு நினைச்சிருந்தா, அந்த அதிகாரம் நினைச்சிருந்தா எவ்வளவு ஆவணங்களை திரட்டி நம்ம கொண்டு போக முடியும். இப்போ உமர் சொல்றாரு, உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ சேமிங்கன்னு. ஏன்னா எதிர்காலத்தில் அது பேசும். இப்போ அது போலதான் இந்த புத்தகம் பேசும். இந்த புத்தகத்தில் அன்னைக்கு இருந்த நடந்ததுகளை அந்த ஒவ்வொரு தலைவரும் அது சொல்லியிருக்கிறாங்க. இது நடந்துருச்சு, இப்போ அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. எல்லா நகர்வுகளையும் நாங்கள் பிரணாப் முகர்ஜிக்கிட்டையும் அங்கே இருக்கிற எம்.கே. நாராயணன்ட்டையும் அங்கே இருக்க தலைவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம்னு கோத்தபாய ராஜபக்ஷ சொல்றாரு. அப்படின்னா இசைப்பிரியா சரணடைஞ்சதும் தெரியும்ல. அப்படின்னா தம்பி பாலச்சந்திரன் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததும் தெரியும்ல. இப்போ எல்லாமே தெரியும்ல. அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்தது. இப்போ நீங்க வெள்ளைக்கொடி போர்ல சரணடைந்த கைதிகளை கொல்லக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்கு. அதுவும் வெள்ளைக்கொடி ஏந்தி வாங்கன்னு சொன்னது கோத்தபாய ராஜபக்சே தான். போங்கன்னு சொன்னது இங்க இருக்கிற ஆளுமைகள் தலைவர்கள். அதை தம்பி பேரெல்லாம் குறிப்பிட்டு சொன்னான். நீ சொல்லித்தானடா நான் அனுப்புனேன், நீ ஏன்டா கொண்டாயின்னு ஒருத்தன் கேட்கலையே. இங்க அது போர்க்குற்றத்துக்கு சாட்சியம் தேடிக்கிட்டு இருக்க. சரணடைஞ்ச ஒரு போராளிகளை பொதுமக்களோடு சேர்த்து நீ ஏன் கொண்டாயின்னு ஒருத்தன் கேள்வி எழுப்பலையே. அதனால மூடி மறைக்க பார்க்குது. அதை விடாம நெருப்பை குப்பையை போட்டு மூடுறது எப்படி முடியாதோ அப்படி ஒரு விடுதலை நெருப்பை அணைச்சு விட முடியாது என்பதை காட்டுவதற்கு என் அருமை தம்பி தங்கைகள், குறிப்பா இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வரக்கூடிய காலம் இது. அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம். அதை புரிந்து கொண்டு ஒரு வெட்டப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து அந்த வேர் எப்படி மொத்தமா துளித்து எழும் அப்படி எழ வேண்டிய தேவை இருக்குது. அதனால இது ஒரு அழிவின் விளிம்பில் நிற்கிற ஒரு தமிழ் தேசியம் தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொண்டு மறுகட்டமைப்பை செய்து மீண்டு எழுந்து வருவது என்பது ஒரு வரலாற்றில் பெரிய புரட்சி. அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதற்காக நாம் எல்லாரும் இந்த நாளில் உறுதியேற்றுக் கொள்ளணும், ஒன்றாக நிற்கணும்.
இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தை பேசுனா ஈழத்தையே பேசி அரசியல் செய்கிறான், ஈழத்தை வச்சு பிழைக்கிறான். இவனுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வரும், அவனுக்கு அங்கேருந்து காசு வரும். என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறானே, பிரபாகரன் அவருக்கு 1500 கோடி கொடுத்துருக்காருங்கன்றான். நான் எண்ணி கொடுக்கும்போது எட்டி 10,000 1500 கோடி இருந்தால் போறேன்டா முடிவுக்கு வருது. ஒரு கிபீர் 350 கோடி தானே, 2 கிபீர் வாங்கிட்டு இவருக்கும் பதிலுக்கு குண்டை போட்டிருப்பாரு. ஆயுதம் இல்லாமல் தானடா நிற்கதியா நின்னோம் நாங்கள். சுத்த பைத்துக்கிறதனமா எதையாவது பேசுறது. எல்டிடி இருந்து காசு வரும், ஆதரிச்சு பாரு. கேஸ் வருதான்னு தெரியும். கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டுருவான். சும்மா எதையாவது சொல்றது. பணம் அவருக்கு அங்கிருந்து வருது, கோடி கோடியா வருதுன்னு. வருமான வரித்துறை என்னது, வீட்டில் ஒரு ரைடை போட வேண்டியது என்ன? வச்சிருந்தா என்ன பண்றது? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள், போஸ்ட் ஓட்ட துண்டறிக்கை காசு இல்லாம. மக்களை எல்லாத்தையும் காசு அடிச்சு எங்ககிட்ட கேட்கல. இந்த தேர்தலில் பரப்புரைக்கு போகும்போது மூஞ்சிய பார்க்குது, பராரி பேபிளில் இருக்குது, இதில் போய் என்னோட காசு இருக்கு. அது ஒன்றும் கேட்கல. எனக்கு நீ வந்தால் வீட்டு மனை கட்டுறதுக்கு மண் வாங்கி தருவியா? நான் வாங்கி தரேன் போ. என்னை கேள்வியாக கேட்கும் ஒரு அம்மா பிடிச்சி வச்சுக்கிட்டு. யார் கோட்டு போட்டா? ரெட்டை லைக் பண்ணேன். ஏன் நீ அந்த அம்மாட்ட கேட்கல? வரலையே, அது மேலே போகுது அப்படின்னா. வரல உனக்கு சிக்கனவே ஏமாலியா பிடிச்சிட்டு கேள்வி கேட்பியா நீ? ஏன் பிடிச்ச புக்கார வச்சுட்டு கேள்வியா கேட்கறது. அப்ப எங்க போன? அன்னைக்கு வராம போயிட்டா? ஏய், அப்ப அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? வர்றதில்ல ஒருத்தனா, நீ தானே வந்திருக்க, அதை உன்கிட்ட கேட்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க கால கொடுமை. அப்படித்தான் இப்ப நாம சிக்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால அறிவார்ந்த அந்த சொந்தங்கள், நாம ஒன்னே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிலத்திலிருந்தே அந்த ஈழ விடுதலைக்கான அரசியலை கடத்தி விடுறதுக்கான பெருமுயற்சி நடக்குது. அது என் தம்பி உமர் கூட அதை பதிவு பண்ணான். நீங்க நுட்பமா பார்த்தீங்கன்னா அதை பத்தி பேசுறதே அசிங்கம்னு சொல்லி, எப்படி தமிழர்களை எப்படி வெளியேற்றினா, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னு உன் பக்கத்துல இருந்தே சொல்லி உன்னை தாய்மொழியை விட்டு வெளியேற்றிட்டான். உலகத்தில் தாய்மொழியை மறந்த இனம் வாழ்ந்ததா வரலாற்றில் செய்தி இல்லை. அது நுட்பமா புரிஞ்சுக்கணும். இப்ப உங்களை என்ன பண்றான்? ஈழத்தையே பெற்றுப்பான். இந்த சீமானா ஐயா அதையே பெற்றுப்பான். டேய், ஒரு தேசியனத்தின் மக்களுக்கு தன் இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவை தவிர வேற என்னடா அரசியல் இருக்க முடியும்? அதை தானே இங்க பேசி இருந்திருக்கணும், அதே தானே பேசணும். அதை பேசாம விட்டுட்டு அரிசியும் பருப்பும் 5 10 ஆடு மாடு அண்டாவும் குண்டாவும் மிக்சியும் ஃபேனுமா எனக்கு அரசியல்? அதுவா அரசியல்? அதுவா? அப்ப அந்த இடத்துல என்ன வேணாலும் நீ சொல்லு, நாங்க இதை பேசுவோம்னு தொடர்ச்சி அந்த விடுதலைக்கான நெருப்பை அணைய விடாம அடைகாத்து தலைமுறையா மாத்தி கடத்தி கொண்டே வரணும். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு. கருத்தரங்கங்கள், கட்டுரைகள், கவிதைகள், பேச்சு, எதன் மூலமாவது இந்த நெருப்பை இன்னொரு ஆற்றிலிருந்து இன்னொன்னுக்கு கடத்தி ஒரு பெரும் நெருப்பாக பத்தி இன விடுதலைக்கான புரட்சியாக இதை மாற்றணும். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு. அதை உணர்ந்து ஒவ்வொரு ஆளுமையும் நீங்க இதை செய்யுங்க. எங்கெங்க இருந்தோ வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒன்னா இருந்து செய்யணுங்கிறது இல்லை. எங்க கிடைக்குதோ பத்த வச்சு விடுங்க, எரியும். ஒரு நாள் நாம உறுதியா வெல்லுவோம். அதுல எந்த மாற்றும் இல்லை. என்னிடத்தில் என் தலைவன் சொன்னதே உங்களுக்கு சொல்றேன். நாம சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் சாகாது. செத்ததா சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம சத்தியத்தின் பக்கம் நிப்போம். சத்தியத்தின் பிள்ளைகள் நாம. அதை கவனம் வச்சுக்கிறீங்க. நம்ம பக்கம் கோடி நியாயம் இருக்கு, ஆனா எடுத்து பேசும்போது கேட்க காதுகள் இல்லை. அதை உருவாக்கணும். அதை உருவாக்கி நமது குரலை சர்வதேச அங்கீகாரம் பெறுகிற குரலாக மாற்றணும். அதுக்கான வலிமை தரணும். நீங்க நுட்பமா கவனிங்க. நீங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு அதிமுகவுக்கு 37 பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு கெட்ட வாய்ப்பா நரேந்திர மோடி ஐயா 283 தொகுதி வென்று நின்றுட்டாரு. இது 150க்குள்ள சுருண்டு இருந்தா அம்மையார் ஜெயலலிதா ஆதரவு இல்லாம ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையை நாம உருவாக்கணும்னு நீ ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு இலங்கை ஒன்னா இருக்கிறதான் நல்லதுன்னு நினைக்குது. இல்ல, இந்தியாவின் பாதுகாப்புக்கு எப்போதும் இலங்கை 2ஆ இருப்பதான் பாதுகாப்பு. ஈழம்னு ஒரு நாடு பிறப்பதை தவிர இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வழியே இல்லை என்கிற நிலை உருவாகும். அதை உணரும் இந்தியா. அதை உணர்த்தணும். நாம அதை உணர்த்தணும். ஒரு தந்தையின் விரலை பிடிச்சு நடக்கிற செல்ல மகன் போல என் தேசம் இருக்கணும் புரிய வைக்கணும்.
ஏன்னா நம்மை விட இந்த நிலத்திற்கு அவன் உண்மையா இருக்கணும். சிங்களனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாம் அதாவது வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற மூத்த குடி நம்ம தான். காவிரியில் தண்ணி தரலையா இந்தியன், முல்லைப்பெரியாறு தண்ணி தரலையா இந்தியன், எல்லா வழியிலையும் நாம் இந்த தேசத்தை நினைச்சு நிற்கிறோம். நமக்கு இல்லாத உரிமை சிங்களனுக்கு எங்க வந்தது? ஒரே கேள்வி, நான் வேணுமா அவன் வேணுமா? அவன் வேணா அவனை வச்சுக்க, என்னை விடு. நான் வேணா என்னை வச்சுக்க, அவனை விடு. ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவெடு. இதை கேட்க ஒரு ஆள் இல்ல. அதுதானே இங்க என்னைய விட இந்த பாரு, நீ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்க. எந்த சிங்கள வீட்டுல காந்தியடிகள் படம் இருக்கு, இந்திரா காந்தி படம் இருக்கு, நேரு படம் இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு? எந்த சிங்கள வீட்டுல இருக்கு? எந்த தமிழ வீட்டுல இந்த படங்கள் இல்ல? இந்தியாவை இலங்கையின் கை விளையாடும் போது இந்தியாவில் நம்ம கைதட்டி உணர்வோடு நின்ன என்ன மக்கள் எனக்கு தெரியும். எனக்கு இங்க பாருங்க, சீனா வந்து பேசுது தலைவர்கிட்ட, அமெரிக்கா வந்து பேசுது. இந்த 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 திரிகோணமலையை ஒத்திக்கு கேட்குது. ஒரு 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு லீஸு கொடுப்பாரா? என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சரி, உன்னை விட்ட அதுக்கு என்ன தருவாங்க? நாடு அடைஞ்சு உன்னை அதிபர் ஆக்கிடும்னு. சரி, இங்கே நடக்கிறது அண்ணன் தம்பி சண்டை. நீ வந்து உன்னைய பண்ண விரட்டுறது எப்படி இருக்கு பாருங்க. அவன் தேசியவாதியாக நின்னதுதான் அவன் மற்றவனுக்கு உறுத்தல். ராஜபக்சே எல்லாத்தையும் திறந்து விட்டான். யார் வந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக போயிரும்னாரு. பிரச்சனையா தான். அவர் நினைச்சிருந்தா சீனாட்டையோ அமெரிக்காட்டையோ ஆயுதம் வாங்கியிருக்க முடியும். ஆனா இந்தியாவுக்கு ஆபத்தா வந்துடும், இந்தியாவுக்கு எதிராக வந்துடும். அவ்வளவு நேசின தலைமை. ஏன் கீப விடுதலை புரட்சியாளனை நேசிச்சவன், வாசிச்சவன், லெலினை வாசிச்சவன், இந்த மாசத்துங்க வாசிச்சு நேசிச்சவன், பாலஸ்தீன யாசர் அராபத்தை படிச்சவன், உலகத்துல எல்லா புரட்சியாளரையும் நேசித்த ஒரு தலைவன் இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு ராணுவம் கட்டிய சுபாஷ் சந்திர போஸை மட்டும் முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவ்வளவு நேசி நின்னா இந்தியாவை. அவன் எங்கேயாவது நான் பிடல் காஸ்ட்ரோ பார்த்து போராட வந்தேன்னு சொல்ல, என்னுடைய குரு, என்னுடைய வழிகாட்டி சுபாஷ் சந்திர போஸ்னா. காரணம் என்ன? அவன் இந்த அளவுக்கு இந்தியாவை நேசிச்சான். இந்த நாட்டில் இருக்கிற அந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களை விட இந்தியாவை நேசி நின்னது என் தலைவர் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நேசிச்சான். அதுதான் அவருக்கு பின்னடைவாக இருந்துச்சு. அதை எடுத்து பேச, எடுத்து சொல்லி கொண்டு போக ஆள் இல்லை. இந்த பிரச்சனை அதுதான். உட்கார்ந்து பேச ஆள் இல்லை. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுறது எங்க மாமா காங்கிரஸ்கார் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி பல காங்கிரஸ்காரங்க கேட்டாங்கன்னா சரியா இருக்கும். அவங்க விடுதலை புலிகள்னாவே பயங்கரவாதிகள். என்னப்பா என்னை பயங்கரவாதியாக பிரசவித்தது யாரப்பா? என்னை பயங்கரவாதியாக பிரசவித்ததே சிங்கள பேரினவாதம் தானே. சிங்கள அரசின் பயங்கரவாதம் தான். சிங்கள அரசின் பயங்கரவாதம் இல்லை என்றால் பிரபாகரன் என்ற ஒரு பிள்ளையை பிறந்திருக்க மாட்டானே. எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்கிறதோ சிங்களம், எந்த ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி என் அக்காவையும் தங்கையும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி படுகொலை செய்யுதோ அந்த ஆயுதத்தை எடுத்துத்தான் என் மண்ணையும் மக்களையும் காக்கவும் மீட்கவும் முடியும் என்கிற நிலைக்கு தள்ளியதே சிங்கள பேரினவாத அரசு தானே. அதானே மாவோ சொல்றான்ல, மக்களுக்கு என்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு எதுவும் இல்லைன்னு. அதுதான் என் தலைவன் செஞ்சான். மாவோ சொன்னது சீன பெரும்புரட்சி, எங்க அண்ணன் செஞ்சது பயங்கரவாதம், பிரிவினைவாதம். எல்லாரும் இதை புரிந்து கொள்ளணும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே.